ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஸரத்னா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த அடியான அல்லாஹ் விரைவாக மன்னிப்பான் அப்படின்னு சொன்னா. ஏன்னா இன்னைக்கு பாவ மன்னிப்பை நாம கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதாக ஒவ்வொரு நாளும் தௌபாவை கேட்பதை அல்லாஹ் விரும்புறான். எந்த ஒரு அடியான் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறானோ, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் குற்றங்களை மன்னித்து விடு என்பதாக எந்த அடியான் தௌபா செய்கிறானோ, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அந்த தௌபா செய்யக்கூடிய அடியானை நான் நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். தௌபா செய்யக்கூடிய பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்கக்கூடிய அடியானை நான் நேசிக்கிறேங்கிறாங்க. இப்போ அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவர் ஒருவர் தன்னுடைய பெற்றோர்கள்ல ஒருவரையோ அல்லது இருவரையோ வயதான காலத்தில் பெற்றுக்கொண்டார். 2 பெற்றோர்கள் இருக்கிறாங்க, தாய் தகப்பன் 2 பேருமே வயதானவங்களா இருக்கிறாங்க. அந்த நிலையில அவர் என்ன செஞ்சிட்டார், பெற்றோர்களை அடைஞ்சுக்கிட்டார். அவர் கூட இருக்கிறாங்க, அந்த பெற்றோர்கள் அவர் கூட இருக்கிறாங்க. அல்லது அந்த இருவரில் யாராவது ஒருவர் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, தந்தை மரணிச்சிட்டாரு, அல்லது தந்தை இருக்கிறாங்க, தாய் மரணிச்சிட்டாங்க. அப்ப இந்த வயசான காலத்துல ஒருவர் பெற்றோர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்றுக்கொண்டு அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு நல்ல முறையில் அவர்களை பார்த்து கொள்கின்றாரோ, நல்ல முறையில் அவர்களுக்கு என்ன செய்யறாரு, பணிவிடை செய்து கொடுக்கிறாரோ, அவங்களுடைய மனம் நோகாமல் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ, அவர் செய்ய 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 அவர் கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுது, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த செயல், இந்த குணம் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். பெற்றோர்களிடத்துல 4 விதத்துல நம்ம கவனமாக இருக்கணும். பெற்றோர்களிடத்துல 4 விஷயத்துல கவனமா இருக்கணும். அதுல முதலாவது விஷயம், அவங்கள கண்ணியமா நடத்தணும். அவங்க வயது முதிர்ந்த நிலையில நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த தாய் தந்தை அல்லது அந்த தாயோ அல்லது தந்தையோ நம்ம கூட இருந்தாங்கன்னு சொன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள ரொம்ப கண்ணியமா நடத்தணும். அவர்களிடத்துல கண்ணிய குறைவாக நடந்து கொள்வது அல்லாஹ்வினுடைய அரிசி நடுங்குவதற்கு காரணமாக, அல்லாஹ்வினுடைய பெரும் கொண்ட கோபத்திற்கு அவர் ஆளாகிறார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நாளை மறுமை நாளையில அவர்கிட்ட எல்லா இபாதத்தும் சரியா இருக்குது, ஆனா பெற்றோர்களிடத்துல அந்த தாய் தந்தை அந்த இருவர்களிடத்திலையும் இவருக்கு என்ன செய்யல, சரியான ஒரு பேர் இல்லை. அந்த பெற்றோர்களுடைய திருப்தியை இவர் பெறல, ஆனா நன்மைகள் நிறைய செஞ்சிருக்கிறார். அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு எல்லா தகுதியும் அவருக்கு வந்துருச்சு நன்மையை கொண்டு. ஆனா தாய் தந்தையுடைய திருப்தி அவருக்கு இல்ல, அவரிடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செஞ்சிருவான். அவங்க திருப்தியை பெற்றா மட்டும்தான் தாய்